ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல ஜோதிட ஆன்மீக பதிவுல முக்கியமான பதிவு தான். யாருக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஏற்படும்? அததான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா, நெறைய பேரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நெறைய பேர் வெளிநாட்டுக்கு போறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிடுறாங்க. அப்ப ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குமா? அத கண்டுபிடிக்க முடியுமான்னா, அவங்க ஜாதகத்திலே வெளிநாட்டுக்கான அமைப்பு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நம்ம எந்த முறைய கையாளலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, பிருகுநந்தி நாடி முறைய கையாளலாம். ஏன் பிருகுநந்தி நாடி முறைய சொல்றேன்னா, ரொம்ப எளிமையா பார்த்த ஒரே ஒரு 2 நிமிஷத்துல, 1 நிமிஷத்துல இவருக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்படுமா? வெளிநாட்டு பயணத்தால இவருக்கு லாபம் உண்டா? அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி. இப்ப இதே பாரம்பரிய முறையில பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரனோ, ராகு கேதுவோ இருந்தா வெளிநாடு போகலாம். அதே மாதிரி 10ஆம் அதிபதியோட 12ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று அல்லது குருவோட பார்த்து அந்த மாதிரி சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்த்தாலும் அல்லது 10ஆம் இடத்த ஜீவனஸ்தானத்தை சுபகிரகம் இருந்து சுபகிரகத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் ஏற்படும், வெளிநாடு பயணம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் நீங்க பாருங்க, பாரம்பரிய முறையில தசாபுக்தி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த ராகு தசை, கேது தசை, அப்படி இல்லைன்னா ராகு புத்தி, கேது புத்தி, அப்படி இல்லாட்டினா அந்த புத்திநாதன், தசாநாதனோட இந்த ராகு கேதுகள் தொடர்புல இருப்பாங்க. ஏன்னா ராகு கேது தான் வெளி தேசத்தை, வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடியவர். ராகு கேதுவுடைய தொடர்பு இல்லாம வெளி மாநிலம், வெளிநாடு என்ற யோகம் அமையத்து கஷ்டம். அப்ப முக்கியமான ஒரு காரக கிரகம் யாருன்னு கேட்டா ராகு கேது தான். இந்த ராகு கேதுவுடைய தொடர்பு இல்லாம வெளிநாடு, வெளி தேசம் போக முடியாது. ஏன்னா அவங்கதான் வெளிநாட்டுக்கு நம்மள கொண்டு போறவங்க. சரி, பாரம்பரிய முறையில சந்திரன், ராகு கேதுலாம் 12ஆம் இடம், இப்ப ஜீவனஸ்தானத்தை பார்க்கணும். அதே மாதிரி தசா புக்தியில பாத்தீங்கன்னா 3, 9, 12ஆம் இடம் சம்பந்தப்படணும். அப்படிலாம் ஒரு கால்குலேஷன் இருக்குது. எது பாரம்பரிய முறையில. அதுக்கு நிறைய கணக்கீடுகள்லாம் இருக்குது. இல்ல நம்மளுக்கு பார்த்த உடனே ரொம்ப சீக்கிரமா டக்குன்னு பலன் சொல்லணும், அது துல்லியமாவும் இருக்கணும்னு பார்த்தா நம்ம பிருகுநந்தி நாடி முறையில அதுக்கு ஈஸியான ஒரு முறை இருக்குது. அததான் இப்ப சொல்ல போறோம். இப்ப பிருகுநந்தி நாடி முறையில எல்லாரும் கத்துக்குங்க. பிருகுநந்தி நாடி முறைய எல்லாரும் கத்துக்கிட்டீங்கன்னா பலன் சொல்லறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். பலனும் 90% கரெக்டா வரும். சரி, இதுக்கு எப்படி நம்ம பிருகுநந்தி நாடி முறையில பலன் சொல்லலாம்னு பார்க்கலாம். இப்ப சந்திரன்னா பயணம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சந்திரன் தான் பயணம். பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். ஏன்னா நம்ம 9 கிரகத்துடைய காரகத்துவங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் பிருகுநந்தி நாடி முறையில ரொம்ப எளிமையா பலன் சொல்ல முடியும். கிரக காரகத்துவம் தெரியாட்டினா பிருகுநந்தி நாடி முறையில பலன் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த ராசிக்கான காரகத்துவம் நம்மளுக்கு பிருகுநந்தி நாடி முறையில தெரியணும். பாரம்பரிய முறையில அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா பிருகுநந்தி நாடி முறையில கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம், கிரகங்களுடைய வக்கரம், கிரகங்களுடைய பரிவர்த்தனை, இதை எல்லாமே ரொம்ப கவனமா நோட் பண்ணும். அப்ப சந்திரன் தான் பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி வெளி தேசம், வெளி மாநிலம் அல்லது வெளி நாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டா ராகு கேதுகள் தான். அப்ப இந்த சந்திரனும் இந்த ராகு கேதுவும் 1, 5, 9 தொடர்புல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிநாடு பயணம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், கிரக காரகத்துவத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் இதை சொல்ல முடியும். எதுக்கு கிரக காரகத்துவம்னா, இப்ப ஜீவகாரகன் குரு ஒரு ஆணா இருந்தா, ஆணுடைய ஜாதகத்தை நம்ம பாக்குறோம், அவங்க நம்ம கிட்ட வெளிநாடு போற யோகம் இருக்குதா, இப்ப போவாரான்னு கேக்குறாங்கன்னா முதல்ல அந்த கிரக சேர்க்கை இருக்குதான்னு நம்ம பிருகுநந்தி நாடி முறையில பார்க்கணும். அதுக்குத்தான் சந்திரனும் ராகு கேதும் 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய ஒரே திசையில இருக்கிறாங்களா அப்படின்னு முதல்ல ஆய்வு பண்ணணும். அடுத்து சந்திரன் ராகு கேது இருந்துட்டாங்க, ரைட்டு. யார் வெளிநாட்டுக்கு போறாங்க? ஜாதகர் போறாரா, ஜாதகி போறாங்களா, இல்ல அவர் சகோதரன் போறாரா, சகோதரி போறாங்களா, அப்பா போறான், அவரு ஜாதகருடைய அப்பா போறான், அப்படி ஒரு கேள்வி வரும்ல. அதுக்குதான் கிரக காரகத்துவம் ரொம்ப நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்ப ஜாதகரே கேக்குறாரு, நான் வெளிநாடு பயணம் போவேனா, வெளிநாடு யோகம் இப்போ எனக்கு கிடைக்குமா, நான் வெளிநாட்டுக்கு போனா கேட்டாருன்னா, அப்ப ஆண் ஜாதகமா இருந்தா ஜீவகாரகன் குருவை பார்க்கணும். இதே ஒரு பெண் நம்ம வெளிநாட்டுக்கு போறோமான்னு கேக்குறாங்க அப்படின்னா பெண் ஜாதகமா இருந்தா சுக்கிரனை பார்க்கணும். பொதுவான அமைப்புல சனி பகவானை பார்க்கணும். இந்த 3 கான்செப்ட் தான். அப்ப ஆண் ஜாதகம் கேக்குறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ராகு கேது சந்திரன் அதே மாதிரி குரு, இவங்க 3 பேரும் ஒரே திசையில இருந்தாங்கன்னா அவங்க வெளிநாடு போவாங்கன்னு நம்ம உறுதியா சொல்லலாம்.
அதே மாதிரி ராகு கேது சந்திரன் சுக்கிரன் இவங்க 3 பேரும் ஒரே திசையில, இப்ப ராகு கேதுன்னா ஒரே திசையில இருக்கும்ட்டாங்க, ஒரே திசையில. ஏன்னா ராகு இருந்தா கேது இருக்கும்ட்டாரு, கேது இருந்தா, ஏன்னா அவங்க வந்து 1ஆம் இடம் 7ஆம் இடம் எதிர்மறையா வந்து இருக்கக்கூடியவங்க. அப்ப 1, 5, 9ல சந்திரனோட ராகுவோ அல்லது கேதுவோ 2 பேர்ல யாரா ஒரு ஆளு, அவரோட குரு அப்படி இருந்தா ஜாதகர் வெளிநாடு செல்வார். அப்ப சப்போஸ் கேது இருந்தா குறுகிய காலம், ராகு இருந்தா நீண்ட காலம். இதை நோட் பண்ணிங்க. கேது இருந்தா குறுகிய காலம், ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ வெளிநாட்டுல இருந்து வந்துருவாருல்ல. இதே ராகு இருந்தா சில பேர் நீங்க பாப்பீங்க 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே உடனே 5 வருஷத்தோட வரமாட்டாங்க, ரொம்ப வருஷம் அங்கேயே இருப்பாங்க. அதுதான் ராகு. அப்ப இந்த 1, 5, 9ல ராகு இருந்தா நீண்ட காலம், 1, 5, 9ல கேது இருந்தா குறுகிய காலம். இதை மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்ப சப்போஸ் என்னுடைய சகோதரர் வெளிநாட்டுக்கு போவாரா அப்படின்னு கேக்குறாங்கன்னா, அப்ப செவ்வாய் தான் சகோதரர். அப்ப பாருங்க, சந்திரனோட செவ்வாய், ராகுவோ இல்ல கேதுவோ 2 கிரகத்துல யாருன்னா ஒரு ஆளு 1, 5, 9 இருந்தாங்கன்னா அவங்க சகோதரர் வெளிநாட்டுக்கு போவாங்க. இதே வந்து சகோதரி போவாங்களா கேக்குறேன், சுக்கிரன். என்னுடைய மகள் வெளிநாட்டுக்கு போவாங்களா, சுக்கிரன். சகோதரி இப்ப பெண் ஜாதகம் தான் ஜாதகி. இதே மாதிரி புதன் மாமன், கடைக்குட்டின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரி, தாய் மாமன், காதலன் காதலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் அப்படி அந்த கிரக காரகத்துவம் இதுக்கு தான் நம்மளுக்கு தெரியணும்னு. அப்ப கிரக காரகத்துவம் தெரிஞ்சா அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான கிரகம் அந்த ஜாதக அமைப்புல இருந்தா உங்களால உறுதியா வெளிநாட்டுக்கு இவர் போவாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி, இது எப்ப போவாரு, இப்ப போவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு கோச்சாரத்தை கையாளணும். கோச்சாரத்தை அந்த சந்திரன் ராகு கேது இருந்து அந்த அமைப்புல குரு இருந்து கோச்சாரத்துல அதே அமைப்புல 1, 5, 9ல குரு வரக்கூடிய காலத்துல அவங்க வெளிநாடு செல்வதற்கான அமைப்பு ஏற்படும். அது ரொம்ப நாள் இருப்பாங்களா இல்ல குறுகிய நாள் இருப்பாங்களான்னா சனியுடைய கோச்சாரத்தை பார்க்கணும். அப்ப சனி தொடர்பு இருந்தா ரொம்ப நாள் இருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் இருப்பாங்க. சப்போஸ் சனி தொடர்பு இல்லாம வேற ஏதாவது கிரகம் தொடர்பு வந்தா குறுகிய காலம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சனியுடைய கோச்சாரத்தை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல எதுக்கு வக்கரம் பரிவர்த்தனையா நான் உங்களுக்கு பார்க்க சொல்றேன்னா, சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9ல சந்திரன் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, குரு இருக்கிறாரு. அப்ப ஜாதகர் வெளிநாட்டுக்கு போறாரு, ஓகே. கோச்சாரத்துல அப்ப அந்த சனி தொடர்பு வருது, குரு தொடர்பு வரப்ப அவருக்கு அந்த வெளிநாட்டு அமைப்பு ஏற்படும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9ல சந்திரன் இருப்பாரு, ஆனா குரு இருக்க மாட்டாரு, தொடர்புல இல்லாம இருப்பாரு, ஆனா வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப என்னன்னா குரு வக்ரமாகிறாரா, குரு பரிவர்த்தனை அடைஞ்சுகிறாரா? சப்போஸ் குரு பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா அவருடைய சொந்த ராசிகளான மீனம், தனுசு, இங்க இருந்து 1, 5, 9ல ராகு கேது இந்த சந்திரன் தொடர்பு இருந்தா கூட வெளிநாட்டு பயணம் ஏற்படும். அதுக்குதான் வந்து வெளிநாட்டு பயணத்தை இந்த பிருகு நந்தி நாடி முறையில நம்ம வக்ரமும் பரிவர்த்தனையும் ரொம்ப கவனமா பார்க்கணும். சரி, இப்ப இதெல்லாம் வந்து அமைப்பு இருந்தா நீங்க வந்து வெளிநாட்டு பயணம் சொல்லலாம். இப்ப பாரம்பரிய முறையில கொஞ்சம் கஷ்டம்தான். அதற்கு சில கணக்கு தசாபுத்தி பார்க்கணும், 3, 9 தொடர்பு 12 தொடர்பு வரணும் தசாபுத்தில, அதற்கான அமைப்பு இருக்கணும். அதை கொஞ்சம் பார்த்து கவனமா சொல்லணும். பார்த்த உடனே கொஞ்சம் ஈஸியா ரொம்ப எளிமையா ஸ்பீடா பலன் சொல்லணும்னா அப்ப நம்ம பிருகு நந்தி நாடி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப வெளிநாடு பயணம்னா அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் சகோதரி போவாரா, அப்பா போவாரா, மகள் போறா, அந்த கிரக காரகத்துவம் தெரிஞ்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வந்து பாருங்க, இந்த கடக ராசியில இந்த இதே அமைப்பு கடக ராசியில 1, 5, 9 தொடர்பு வருது. சிம்ம ராசியில இந்த தொடர்பு வரவங்க எல்லாம் வந்து ரொம்ப காலம் தான் வந்து வெளிநாட்டிலே இருப்பாங்க. ஏன்னா அந்த சிம்ம ராசிக்கும் அந்த கடக ராசிக்கும் அவ்வளவு ஒரு அமைப்பு இருக்குது இந்த ராசியில மட்டும். அப்ப வெளிநாடு பயணம்னா எந்த ராசியா இருந்தாலும் சந்திரன் பயணம், குரு வந்து ஜாதகர், சுக்கிரன் வந்து ஜாதகி, ராகு கேது வெளி தேசம், வெளி மாநிலம், அவ்வளவுதான். இவங்க 3 பேரை நம்ம வந்து பார்த்துட்டாலே 1, 5, 9 சொல்லக்கூடிய ஒரே திசையில இருந்தாலே, அப்படி இல்லாட்டினா வக்கரம் பெற்று 2ஆம் இடத்துலயோ அல்லது 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இந்த ராகு கேது சந்திரனுடைய தொடர்பு ஏற்படுதான்னு கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா அவங்க வெளிநாடு போவாங்களா அப்படின்னு நம்மள உறுதியா சொல்ல முடியும். எப்ப போவாங்க அப்படின்னு அமைப்புக்கு சனியுடைய கோச்சாரத்தை எடுக்கணும். சனி பகவான் கோச்சாரத்துல அந்த சந்திரனோட தொடர்புக்கு வராரா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த 1, 5, 9ல பகை கிரகம் ஏதாவது இருக்குதா, சந்திரனுக்கு பகை கிரகம் ஏதாவது இருக்குதுங்களா, அல்லது வேற எந்த கிரகம், அந்த சுக்கிரன் ஜாதிக்கு இருந்தா சுக்கிரனுக்கு பகை கிரகம் இருக்கிறப்ப அங்க சில முரண்பாடுகள், தடைகள், தாமதமும் ஏற்படும் அப்படின்ட்டு நம்ம நட்பு கிரகம் பகை கிரகத்தை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கால்குலேஷனை பார்க்கணும்.
சரி நண்பர்களே, வெளிநாடு பயணத்துக்கு ரொம்ப ஈஸியான ஒரு தகவலை தான் இப்ப சொல்லியிருக்கிறோம். இத முதல்ல வந்து ஜாதகத்த ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.